ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஷன் நம்ம அப்படியே பார்க்கலாம். சோக்கேஜ் பிட், சோக்கேஜ் செப்டி டேங்க் அந்த இதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். சோக்கேஜ் பிட் பாருங்கள், யூஸ்டு வேர் டிஸ்போசல் இன் ஃபீல்ட் இஸ் நாட் பிக் எனஃப். ஸோ எங்கெல்லாம் நம்ம சோக்கேஜ் பிட் யூஸ் பண்ணுவோம்னா, டிஸ்போசல் ஃபீல்டு இல்லை, ஒரு சில இடத்துல இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல சோக்கேஜ் பிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சோக்கேஜ் பிட் மேபி சர்க்குலர் பிட்ஸாக இருக்கும், ஸ்கொயர் பிட்ஸாக இருக்கும், ரெக்டாங்குலர் இருக்கும். பட் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பிட்ஸாக ப்ரிஃபர்ட். சரிங்களா, ஓவர் ஸ்கொயராக ரெக்டாங்குலர். சரிங்களா. ஸோ அதோட டேங்க் சைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2.80 மீட்டர் கியூப் சோக்கேஜ் பிட்டோடது. ஸோ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 15 மீட்டர் ஸ்கொயர். சர்க்குலர் பிட் வந்து 2.4 மீட்டர் டயாமீட்டர், 1.5 மீட்டர் டெப்த். சரிங்களா. ஸோ இட் ஷுட் பி சஃபிஷியன்ட். ஸோ அடுத்து ஷோகேஜ் பிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி ஃபில்டு வித் கோஸ் அண்ட் ஃபைன் அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். கோஸ் அக்ரிகேட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் சைஸ். ஸோ இது எவ்வளோ டெப்த்னா அப் டு டெப்த் ஆஃப் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஷோகேஜ் பிட்டோட கோஸ் அக்ரிகேட்ஸ் போடலாம். அப்புறம் கோஸ் சாண்ட் வந்து 60 சென்டிமீட்டர் திக் லேயர். ஃபைன் கிராவல் எவ்வளோ போடணும், 30 சென்டிமீட்டர். ஸோ ரிமைனிங் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கோஸ் கிராவல் வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் அடி டாப்பில் போட்டுருவோம். சரிங்களா. ஸோ ரெண்டாவது அடுத்து பாருங்கள், பிட் அன்கவர்ட் ஆஃப் அபவுட் 7.5 to 10 சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் பிளேஸ் ஆன் த டாப். ஸோ இதுதான் பிட் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 7.2 to 10 சென்டிமீட்டருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, அன்கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது கீழே தான் மற்றபடி கோஸு ஃபைன் சாண்டு இது எல்லாமே நம்ம லே அவுட் பண்ணியிருப்போம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், போர் ஹோல் லேட்ரின். ஸோ இதோட போர் ஹோல் லேட்ரின்னா, ஸோ வந்து நேம் இட் செல்ஃப் ப்ரொவைட்ஸ் போர் ஹோல். சரிங்களா. ஸோ அதை யூஸ் பண்ண ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணுவோம், ஆகர் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணி. ஸோ லேட்டர் பிளேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட பிட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25 to 75 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் இருக்கும். ஸோ 3 to 8 மீட்டர் டெப்த்தாக இருக்கும். சரிங்களா. 3 to 8 மீட்டர் வந்து உங்களுக்கு டெப்த் இருக்கும். ஸோ சாயில் நோண்டிட்டு அதுக்கப்புறம் லேட்டர் ஆஃப் 6 மீட்டர் ஆர் மோர் டெப் வில் லாஸ்ட் இயர். ஸோ ஒரு லேட்டரின் வந்து 6 மீட்டர் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் வரும், ஒரு ஆவரேஜ் சைஸ் ஃபேமிலிக்கு. சரிங்களா. when it is 1.5 meter pit may be closed and second bit is used. ஸோ 1.5 மீட்டர் வந்துச்சுன்னா பிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த பிட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா சானிட்டரி அண்ட் சீப் மெத்தட் ஆஃப் டிஸ்போசிங் ஹியூமன் எக்ஸ்கிரிக்டா. சரிங்களா. ஸோ ஒன்று சோக்கேஜ் பிட், அப்படி இல்லைன்னா போர் ஹோல் லேட்ரின். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட்டர் சப்ளை. ஸோ இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. வாட்டர் சப்ளை பற்றி யூஸ் பண்ணுவோம். பிளேஸ் ஆஃப் யூஸ் அண்ட் லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே. ஸோ இது வந்து கேட்பாங்க ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ஸோ டைரி பார்னர் கேட்டில் ஷெட். ஸோ கவ் வந்து ரெசிடென்ஸுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், 100 to 250 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டேக்கு தேவைப்படுது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் 200. ஸோ அதே மாதிரி டைரி பார்னில் கவுக்கு வந்து 150 to 250, காஃபுக்கு வந்து 30 to 50, பஃபலோக்கு வந்து 250 to 350, புல்லக்ஸுக்கு வந்து 100 to 200. ஸோ ஒரு தடவை என்ன கேட்டிருந்தாங்கன்னா பஃபலோடது கேட்டிருந்தாங்க, அப்புறம் கவ்வோடது கேட்டிருந்தாங்க. சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 250 to 350 லிட்டர்ஸ் பெர் டே. ஸோ அதே மாதிரி கம்மிங் டு கேட்டல் ஷெட், இதில் பார்த்தீங்கன்னா ஷீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 லிட்டர்ஸ். சிக்கன்ஸ் 100 சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 30 லிட்டர்ஸ். அதே மாதிரி கிச்சன் கார்டன் பெர் டேப்புக்கு வந்து 600 to 1200. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஆனால் ஆவரேஜ். சரிங்களா, அது ரேஞ்சு. ஸோ அடுத்து ஃபார்ம் ஃபென்சிங். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ எதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபென்சிங் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பேரியராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபார்ம் ஃபென்சிங் யூஸ் பண்ணுவோம், வெளியில் இருக்க அனிமல்ஸ்லேருந்து. சரிங்களா. கன்ஃபைன் அனிமல்ஸ் டு ஏ டெஃபினேட் ஏரியா. ஒயர் ஃபென்சஸ் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நம்ம வந்து ஒயர் ஃபென்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நிறைய டைப் ஆஃப் ஃபென்சஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஓவன் மெஷ் டைப். ஸோ இதில் வந்து லார்ஜ் மெஷ் டைப், க்ளோஸ் மெஷ் டைப், ஹெக்ஸகோனல் ஒயர் டைப், 3 டைப் இருக்குது. அடுத்து பார்ப்டு ஒயர் ஃபென்சிங், பிளேன் ஒயர் ஃபென்சிங், வெல்டட் பிளேன் ஒயர் ஃபென்சிங், எலக்ட்ரிக் ஃபென்சிங். சரிங்களா. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபென்சிங்கில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஓவன் மெஷ் டைப். ஓவன் மெஷ் டைப்பை பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அனிமல்ஸ் லைக் கேட்டில் அண்ட் பஃபலோ. சரிங்களா. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேட்டில், பஃபலோ, ஹார்சஸ்க்கு வந்து வி கேன் யூஸ் த ஓவன் டைப், ஓவன் மெஷ் டைப். சரிங்களா. ஸோ ஹரிசாண்டல் ஒயர்ஸ் பிட்வீன் 7.5 to 22.5 சென்டிமீட்டர் அதோட ஸ்பேசிங். வெர்டிக்கல் ஒயர்ஸ் வந்து 15 to 30 சென்டிமீட்டர் ஸ்பேசிங்கில் இருக்கணும். சரிங்களா. ஸோ ஓவன் மெஷ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அடுத்து க்ளோஸ் மெஷ் டைப், ஹெக்ஸகோனல் ஓவன், லார்ஜ் மெஷ் டைப். சரிங்களா. ஸோ ஒன்றா பார்க்கலாம். க்ளோஸ் மெஷ் டைப் வந்து எதுக்கு பார்ப்போம்னா, ரேபிட், கோட்டு, பவுல்ட்ரிக்கு க்ளோஸ் மெஷ் டைப் யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்பேசிங் ஹரிசாண்டல் ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 and 8 சென்டிமீட்டர். அடுத்து ஹெக்ஸகோனல் ஓவன் வந்து யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம் த்ரோட் ஆஃப் ரைன் ஹைட், இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2 or more மீட்டர். ஸோ அடுத்து லார்ஜ் மெஷ் டைப். இந்த மெஷ் டைப் வந்து ஷுட் பி ப்ராப்பர்லி கேல்வனைஸ்ட் அண்ட் வந்து
வெதர் ப்ரொடெக்டிங் ஒயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ லார்ஜ் மெஷ் ஃபென்ஸ், ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த டயக்ராமில் இருக்க ரீகால் பண்ணிக்கோங்க. லார்ஜ் மெஷ் ஃபென்ஸ் வந்து அதோட ஸ்பேசிங் 7.5 to 22.3 சென்டிமீட்டர். ஹெக்ஸகோனல் இந்த ஷேப்பில் தான் இருக்கும், ஹெக்ஸகோனல் சிக்கன் ஒயர். ஸோ நம்ம ஓவன் மெஷ் டைப் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ப்டு ஒயர் ஃபென்சிங். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வரும், சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ப்டு ஒயர் ஃபென்சிங். ஸோ இது வந்து இட் ஷுட் பி மேட் ஆஃப் 14 gauge ஒயர் அண்ட் 50 kg ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் 160 மீட்டர் லாங். இதுதான் இதோட டைமென்ஷன்ஸ், சரிங்களா? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்ளிமெண்ட்ரி டு தி ஓன் ஒயர் மெஷுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியாக யூஸ் பண்ணுவாங்க. இது லார்ஜ் கேட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதோட ஸ்பேசிங் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஒயர் 15 சென்டிமீட்டர், ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு 15 சென்டிமீட்டர், செகண்ட் அண்ட் தேர்டுக்கு வந்து 15 சென்டிமீட்டர், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து 22.5, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து இது, ஃபிஃப்த் அண்ட் டாப் இது. ஸோ இது அந்த ஸ்பேசிங். ஸோ அந்த பார்போட ஸ்பேசிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேசிங் இருக்கணும், சரிங்களா? ஸோ இதில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் வரும். இட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் தென் பிளேன் ஒயர் ஃபென்சிங் அண்ட் சீப்பர் தென் ஓவன் ஒயர் ஃபென்சிங். ஸோ இதில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து எது ட்ரூன்னு கேட்டு இந்த மாதிரி கேட்டு விட்ருவாங்க, சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த பார்ப்டு ஒயர் ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் கோட்டு, ரேபிட் அண்ட் நாட் யூஸ்ட் ஃபார் பவுல்ட்ரி. கோட்ஸ், ரேபிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த பார்ப்டு ஒயர் ஃபென்சிங், சரிங்களா? ஸோ இதுதான் இதோட கீ பாயிண்ட்ஸ். அடுத்து பிளேன் ஒயர் ஃபென்சிங். பிளேன் ஒயர் ஃபென்சிங் வந்து லார்ஜ் கேட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து சேம் அஸ் பார்ப்டு ஒயர் ஃபென்சிங் மாதிரி தான் அதோட ஸ்பேசிங். ஸோ அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 6.5 mm டயாமீட்டர். ஸோ மோஸ்ட் பர்பஸ்க்கு இந்த டயாமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பிளேன் ஒயர் ஃபென்சிங்க்கு. அடுத்து வந்து வெல்டட் ஒயர் ஃபென்சிங். ஸோ அந்த வெல்டட் ஒயர் ஃபென்சிங்கில் வந்து இட் ஷுட் பி பெர்பெண்டிகுலர் டு தி ஓவன். அப்புறம் ஹரிசாண்டல் வெர்டிகல் ஒயர்ஸ் வந்து வெல்டட் டுகெதராக வெல்ட் பண்ணியிருப்பாங்க, ஹரிசாண்டல் வெர்டிகல் ஒயர்ஸை. ஸோ அடுத்து வந்து இதோட ஒயர்ஸ் ஆர் 100 மீட்டர் ஆஃப் வேரியிங் ஹைட் அப் டு 1 to 1.5 மீட்டர் வேரியிங் ஹைட் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து எலக்ட்ரிக் ஃபென்சிங். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபென்சிங் தான் மேக்ஸிமம் ஏரியாஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நவடேஸில். ஸோ இதை பார்த்துங்க, இதோட வோல்ட் பார்த்தீங்கன்னா 230 volt, 50 cycle அண்ட் ஏசி சோர்ஸ், சரிங்களா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே. 6 volt இது ஸ்டோரேஜ் பேட்டரி, சரிங்களா? லோ காஸ்ட்டு, இட் ஷுட் பி டிஸ்மேண்டில்டு. ஸோ இதை ஆன் பண்ணும்போது, இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஆன் பண்ணும்போது, ஸோ மேக்ஸிமம் கரண்ட் வந்து 0.008 ஆம்ஸை எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 0.005, சரிங்களா? இந்த 0.005 வந்து சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லுவோம், சரிங்களா? இட் ஷுட் நாட் பி எக்ஸஸ் 0.008 ஆம்ஸ். ஸோ எர்த்திங் ஒயர் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ இட் ஷுட் பி பிளேஸ்டு 60 சென்டிமீட்டர் பிலோ தி கிரவுண்ட் லெவல், 60 சென்டிமீட்டர் பிலோ கிரவுண்ட் லெவல் பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது எதுக்கான பர்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டெம்பரரி என்க்ளோசரிங் ஆஃப் பேஷஸ், ஸோ கவுஸு, அப்புறம் வந்து அதர் ஹைஃபஸ் வந்து உள்ளுக்குள்ளே வராத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதை டெம்பரரியாக யூஸ் பண்ணுவோம், டெம்பரரி ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணுவோம் அதை, சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது டிக்ரீஸ் டேமேஜ் டு த மெயின் ஃபென்சிங்கை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது எலக்ட்ரிக் ஃபென்சிங் வந்து. ஸோ நம்ம ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சோலார் ஃபென்சிங் பண்ணுவாங்க, சரிங்களா? சோலார் ஃபென்சிங். ஸோ அது இதே மாதிரி தான் இருக்கும், நிறைய டைப் இருக்குது அதில். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஸோ ஃபார் கீப்பிங் வைல்ட் லைஃப் ஃப்ரம் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் நர்சரி, வைல்ட் லைஃப்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபென்சிங் மார்ஜினல் லேண்ட் விச் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ், சரிங்களா? மார்ஜினல் கம்மியாக இருக்க லேண்டை இது பண்ணுறதுனால இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து ஃபார்ம் கேட்டை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான். ஸோ இட் ஷுட் பி வைட் எனஃப் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் லார்ஜ் மிஷினரி. எப்போவுமே ஒரு ஃபார்ம் கேட் வந்து பெரிய மிஷினரி போகிற அளவுக்கு, ஏன்னா நம்ம வி ஆர் யூஸிங் ஹார்வெஸ்டர்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் ஃபார்ம் கேட்டுக்கு வேணும். ஸோ இதில் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹைட் வந்து 1.3 மீட்டர், வைட் வந்து 5 மீட்டர். ஸோ 5 மீட்டர்னால் உங்களுக்கு 5 அடிக்கு மேலே வந்துடும், சரிங்களா? ஸோ ஃப்ரேம் வந்து 3.5 சென்டிமீட்டர் அவுட் சைட் டயாமீட்டர். இது வந்து ஸ்டீல் பிரேஸ் வித் சென்டர் பார் இருக்கணும், சரிங்களா? ஸோ கம்மிங் டு திஸ், இட் இஸ் ஈஸி அண்ட் சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஈஸி டு ஆப்ரேட்டை, மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணும், சரிங்களா? அடுத்து ஃபென்சிங் போஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபென்சிங் போஸ்ட்டு இட் ஷுட் பி மேட் ஆஃப் வுட்டு, ஆங்கிள் அயன், மைல்டு ஸ்டீலு, ஃப்ளாட் பைப்ஸு, ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி போஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உட்டன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சீப் அண்ட் டெம்பரரி ஃபென்சிங். உட்டன் போஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபென்சிங் போடுறதுலாம் வந்து டெம்பரரி தான், சரிங்களா? ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். அடுத்து பெர்மனன்ட் ஃபென்சிங் வந்து கான்கிரீட் போஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ மோஸ்ட்லி வி ஆர் யூஸிங் ஆர்சிசி, ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட். ஸோ மற்ற டைப்பை ப்ரொவைட் பண்ணல, ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்சிசி தான் பெஸ்ட்டு. ஸோ அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.1 மீட்டர் இருக்கணும். பாட்டம் செக்ஷன் 10 x 10 சென்டிமீட்டர், டாப் வந்து 8 x 8 சென்டிமீட்டர்.
ஸோ எத்தனை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் இருக்கணும், 4 ராட் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 6 ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து காங்கிரீட் காம்போசிஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1:4:8 இதுதான். ஸோ அதோட கிராவல் சைஸ் வந்து 3 to 5 mm இருக்கணும். ஸோ இது என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம், அந்த ஃபென்சிங் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்தா there are 4 types of methods. ஒன்று வந்து plinth ஏரியா ஃப்ளோர் ஏரியா மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்து மீட்டர் கியூபிக் மீட்டர் மெத்தட். ஸோ அப்புறம் வந்து அப்ராப்ரியேட் குவான்டிட்டிஸ் வித் பால் மெத்தட்னு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் we can estimate the cost of fencing. சரிங்களா? அடுத்து வந்து estimated cost of buildings equal to plinth area of the building into plinth area rate of locality for similar buildings. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அடுத்து பாருங்கள், வாட்டர் சப்ளை எப்படி கால்குலேட் பண்ணணும், 4 to 5% ஆஃப் த எஸ்டிமேட்டட் காஸ்ட். சானிடரி பொறுத்தவரை 4 to 5% ஆஃப் த எஸ்டிமேட்டட் காஸ்ட். எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து 9% ஆஃப் த எஸ்டிமேட்டட் காஸ்ட். சரிங்களா? ஸோ இதோட ஃபென்சிங் பார்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள், ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு. நான் கண்டினியூஸாக வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.